ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து மீன் வகையை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மா சமைக்கல, நான் தான் சமைக்கிறேன். அது இதில் மீன் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பாப்பாயா பிரேக்குக்கு எடுத்துக்குவோம். ஸ்டார்டிங் வித் புளி கரைச்சி ஊற்றிக்கிறோம். அது சைஸ் ஆஃப் லெமன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறோம். அதுக்கப்புறம் இது வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன் போடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் இது ஹோம்மேட் மசாலா தூள், நார்மல் குழம்பு மசாலா தூள் போட்டுக்கோங்க. அதுவுமே ஒரு 1 ஸ்பூன். அண்ட் இது ராக் சால்ட்டு ஒரு 1 ஸ்பூன் போதும். அண்ட் இது பெருங்காயத்தூள், இது ஆப்ஷனல், இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அண்ட் தென் பிஸ்கட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ஸ் இல்லாமல். அப்புறம் 3 சில்லி, இதை வந்துட்டு 2ஆக கட் பண்ணி நான் 3த்தையும் போட போகிறேன். டு கிவ் இட் காரம். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சு போகிறோம். ரைட். அடுத்து நம்ம வந்து மீன் குழம்புல நம்ம மாங்காய் போடுறோம். நீங்கள் புளி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாங்காய் அளவு போட்டுக்கோங்க. அண்ட் we are adding a big 1 piece புளி. அண்ட் இது வந்துட்டு நான் சும்மா சாப்பிட வச்சேன். ஓகே. அண்ட் இது வந்து ஒரு பிரிஞ்சால் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு போடுறேன். அண்ட் இட்ஸ் அகேன் ஆப்ஷனல். ஒன்று பெருசாக்குறனால ஒன்று போதும். உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆட் மோர். அண்ட் பிரிஞ்சால் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், அதனால் ராக் சால்ட்டு போட்டு இல்லை நார்மல் சால்ட் போட்டு அந்த தண்ணியில் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து குழம்பு மீன் மசாலா தூள் போட்டு உரமாக வச்சுக்கிறோம். உரமாக வைக்க மாட்டோம், அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறோம். ஜஸ்ட் பேனில் போட்டு லைட்டாக கொஞ்சமாக சாட்டே பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மீன் உடையாது குழம்புல. அண்ட் இனி ஆக்சுவலாக 3 டிஷ் பண்ணுறோம். நண்டு வறுவல் அண்ட் மீன் ஃப்ரை அம்மா பண்ணிடுவாங்க. அண்ட் ஐம் டூயிங் திஸ் குழம்பு. ஸ்டார்டிங் வித் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இது எவ்வளோ ஸ்பூனு? ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சுவலி கடுகு போடணும். நான் மாற்றி வந்து மற்றதெல்லாம் போட்டு கடைசியில் கடுகு போட்டேன். அண்ட் மேக் ஷூர் யூ டோன்ட் மேக் திஸ் மிஸ்டேக். எல்லா மாற்றம் போட்டு we're gonna mix it. ஃப்ரை ஆனதும் என்ன பண்ண போகிறோம்னா 2 குச்சி கருவேப்பிலையை போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசு. சின்ன வெங்காயம்னா நீங்களே அளவு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா எனக்கு அளவு தெரியாது. அண்ட் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட் வரும், இல்லைன்னா உங்களோட மீன் குழம்பு மொக்கையாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரை தம் டீப். இதுதான் நான் ஃப்ரை பண்ண அளவு. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஒரு தக்காளியை வந்து சாப்பரில் சாப் பண்ணிட்டேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண கை வலிச்சதுன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, அது டக்குன்னு வணங்கிடும். அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சால் போட்டு போகிறோம். அகேன் மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நம்ம அப்படியே போகிறோம். வை? பிகாஸ் இட்ஸ் ஐஸ் தி டேக். நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் நாங்கள் ஒரு பியூரேவா அது பண்ணி வச்சோம்ல, அது ஊற்றுறோம். ஊற்றிட்டு இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும், 1:2 ரேஷியோவில் நீங்கள் பண்ணுறோம். நம்ம ஒரு டப்பா பியூரே ஊற்றுறோம், அது மிக்ஸ் பண்ணது ஊற்றுறோன்னா 2 டப்பா தண்ணி ஊற்ற போகிறோம். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சால வெந்துடட்டும். மறுபடியும் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம்
டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீன் எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். ஸ்லோவாக போடுங்க, இல்லாட்டி தெரிச்சிடும். நீங்கள் நான் முன்னாடி வாங்கி வச்ச சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து நீங்கள் ஸ்லோவாக கிளற போகிறீங்க, or else your மீன் வில் பிரேக். நீங்கள் கேட்கலாம், நான் தான் ஃப்ரை பண்ணிட்டு ஏன் உடையாதா அப்படின்ட்டு. நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம், சும்மா தான் வணக்கணும். அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து மாங்காய் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்கள் மாங்காய் வந்து ரா டெக்ஸ்சர் மெயின்டைன் பண்ணும், ரொம்ப வெந்தும் போகாது. ஓகே, நாம் என்ன பண்ண போகிறோன்னா மாங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ண போகிறோம். ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிவ் இட் a டேஸ்ட். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு கம்மியாச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, காரம் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க டேஸ்ட்டு ஒரு மாதிரி, நான் சொன்ன அளவு உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ மேக் ஷூர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர் ஆடிங் த ஃப்ளேவர்ஸ். அண்ட் தட் வாஸ் ஆர் சண்டே லன்ச். இந்த மீன் குழம்பு, நண்டு தொக்கு அண்ட் கவலை மீன் ஃப்ரை. And to balance the protein, we had ஒரு முட்டை. See you all in the next video. Bye.